பிரான்சில் குடும்பத்துடன் வாழ்ந்த வெளிநாட்டவரின் குடியுரிமை பறிக்கப்பட்டதுடன் நாட்டை விட்டு வெளியேறும் உத்தரவையும் பெற்றுள்ளார். கெரோன் எக்ஸ் பகுதியில் தனது மனைவியுடன் 9 ஆண்டுகளாக வசித்து வரும் 61 வயதான அல்பேனிய நாட்டவரே இவ்வாறு நாடு கடத்தப்பட உள்ளார். கடந்த மே மாதம் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் அல்பேனிய நாட்டவரான தைப்பின் குடியிருப்பு அனுமதி விண்ணப்பத்தை நிராகரித்தனர். இதனால் அவரது குடும்பம் முழுவதுமே வெளியேற்றப்படும் அபாயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த உத்தரவை தொடர்ந்து அவர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் அவர் தினமும் போலீஸ் நிலையம் சென்று கையெழுத்திட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். முன்னாள் கல்வி ஆசிரியரான தைப் தான் குற்றவாளி அல்ல என்றும் ஒரு கல்வியலாளரான தனக்கு ஏற்பட்ட இந்த நிலை வெட்கக்கேடானது என்றும் வேதனை வெளியிட்டார். பிரான்சுக்கு வந்த பிறகு அவர் 2 வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார். அவரது மனைவியும் 3 பிள்ளைகளும் கல்வியில் சிறந்து விளங்குவதுடன் சமூகத்திலும் நன்றாக ஒருங்கிணைந்துள்ளனர். உள்ளூர் உணவு வங்கி மற்றும் சமூக நல பணிகளிலும் இந்த குடும்பம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அல்ஜீரியாவில் தான் எதிர்கொண்ட துன்புறுத்தல் மற்றும் அடையாளத்துக்கான அர்ப்பணிப்பு காரணமாகவே பிரான்சுக்கு வந்ததாக அவர் நியாயப்படுத்துகிறார். தனது வழக்கின் மீள்பார்வை கோரி அவர் தற்போது இணைய வழியில் நீதி கோரி போராட்டத்தை தொடங்கியுள்ளார். இதன் மூலம் தனது குடும்பத்தின் பாதுகாப்பான எதிர்காலத்தை அவர் எதிர்பார்த்துள்ளார்.